ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரிசாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வேகமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு காலை உணவு தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த உணவை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சூப்பர் ஃபுட் சியா சீட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். சியா சீடு, இதை தமிழில் சியா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சியா சீடு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பாலில் இருக்க கால்சியம் சத்தை காட்டிலுமே சியா சீடில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தில் இருக்க விட்டமின் சி அளவை காட்டிலும் இந்த சியா சீடில் 7 மடங்கு அதிகமாக விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி பாலக்கீரையில் இருக்க அயன் சத்தை காட்டிலும் இந்த சியா சீடில் 3 மடங்கு அதிகமான அளவுக்கு அயன் சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி மீனில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை காட்டிலும் இந்த சியா சீடில் 8 மடங்கு அதிகமான அளவுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதனால தான் இந்த சியா சீடை சூப்பர் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சியா சீடை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம உடம்புல இருந்து பிளட்டுக்கு சுகர் ரிலீஸ் ஆகும். இந்த சுகரை தான் நம்மளோட உடம்பு நம்ம அன்றாட வேலை செய்கிறதுக்கான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க போகுது. சப்போஸ் இந்த சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு நாளடைவில் நம்ம உடம்புல கரையாக கொழுப்பாக நமக்கு தேங்கி இருக்க போகுது. இந்த சியா சீடை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்றது மூலயமா நம்மளோட பிளட்டில் இருக்க சுகர் லெவலை இந்த சியா சீட் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உடம்பை இது டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளோட அடி வயிற்றில் இருக்க தேவையில்லாத கழிவுகளை எல்லாத்தையுமே நம்மளோட உடம்புல இருந்து நீக்கி நம்மளோட பாடி நல்லா டிடாக்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த சியா சீட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்மளோட மெட்டபாலிசத்தை நல்லா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த சியா சீட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக இன்னும் வேறு பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த சியா சீடை சாப்பிட்றது மூலமா நம்ம உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா எனர்ஜி ஸ்டாமினா தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நல்லா வாக்கிங் போகிறீங்க இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சியா சீடை நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் இல்லாட்டி போஸ்ட் ஒர்க் அவுட் மீலில் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியும் ஸ்டாமினாவும் நமக்கு தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சியா சீட் நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை தரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சியா சீடை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்றது மூலமா நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியான சூப்பர் க்ளோயிங் ஸ்கின் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஹேர் தலைமுடி நல்லா வளர்றதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சியா சீட் நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் ஒமேகா 3யும் ஒமேகா 6 கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகமான அளவில் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே வர ஒரு மிகப்பெரிய டவுட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா சீடு சப்ஜா சீடு, இந்த சியா விதைகளும் சப்ஜா விதைகளும் ஒன்றா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். சியா சீடுன்றது வேற, சப்ஜா சீடுன்றது வேற, ரெண்டுமே வேறது. சியா சீட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி கிரே கலரில், ஒயிட் கலரில், ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கலந்துருக்கும். இதுதான் சியா சீடு. இது சப்ஜா விதைகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பியூர் பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் சப்ஜா விதைகள். இந்த சியா சீடை கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு உங்களுக்கு எள்ளு மாதிரியே இருக்கும். இதே தான் சப்ஜா விதைகள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருஞ்சீரகம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுதான் இதோட ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் இந்த சியா விதைகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைனில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் இங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ இந்த சியா சீடை நம்ம உணவில் எப்படி சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் எதனாச்சும் ஜூஸ் செய்கிறீங்க இல்லை ஸ்மூத்தி செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஜூஸ்லையும் ஸ்மூத்திலையும் இதை அப்படியே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் அடிக்கும் போது சேர்த்து அடிச்சு அதை நீங்கள் ஜூஸை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். இல்லை நீங்கள் சாலட் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாலட்டுக்கு மேலே இந்த சியா சீடை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு நீங்கள் சாலட் சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ஓட்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்ஸ் செய்யும் போது இந்த சியா சீடை மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே சாப்பிடலாம். நம்ம சேனலில் நான் இது வரைக்கும் மொத்தம் 3 வெயிட் லாஸ் ரெசிபிஸ் சியா சீடை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த 3 வெயிட் லாஸ் ரெசிபிஸோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம சியா சீடை வச்சு மார்னிங் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை டர்மரிக் சியா புட்டிங் அப்படி இல்லாட்டினா கோல்டன் மில்க் சியா புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் தொடர்ச்சியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு வரது மூலமா உங்கள் உடம்புல உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் இந்த ட்ரிங்க் மட்டும் தான் குடிக்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கில் நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன்
நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் இந்த ட்ரிங்க் மட்டும் குடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்டார்ட் ஆஃப் தி டேயாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிங்க் குடிக்கிறது மூலயமா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. இந்த ட்ரிங்கை நம்ம சியா சீட் டர்மரிக் பவுடர் இது 2 தான் வச்சு தான் செஞ்சுருக்கோம். சியா சீட் நமக்கு வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். இப்போ மஞ்சள் பவுடர் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் பார்த்துடலாம். மஞ்சள் பவுடரை வந்து ஹோலி பவுடர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை வந்து குவீன் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள்ல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி மஞ்சள்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்பவே அதிகம். மஞ்சள்ல அதே மாதிரி குர்குமின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அது நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த குர்குமின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்பு அவ்வளோ ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இந்த மஞ்சள்ல இருக்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்ம உடம்புக்கு ஃபுல்லுமே போய் சேரணும் அப்படின்னா நான் இதில் சொல்லியிருக்க இந்த இன்கிரீடியன்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் மஞ்சள்ல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு அப்படியே போய் சேரும். அப்படியே போய் சேரனால மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் டர்மரிக் சியா புட்டிங் ஆலட்னா கோல்டன் மில்க் சியா புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நல்ல சூடான பால் வந்து 100 ml பால் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்றேன். இதுல இப்ப 1/4 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அது வந்து ஆட் பண்றேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி வந்து ஆட் பண்றேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி வந்து ஆட் பண்றேன். நல்லா ஹை குவாலிட்டி பட்டையா பார்த்து எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இப்ப நேச்சுரல் ஹோம்மேட் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பியூர் கீயா பார்த்து ஒரு 2 டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்ப கெட்டி கீயா இருக்கு நான் ஆட் பண்றதுல, ஸோ அதனால அதுல சும்மா கொஞ்சம் வந்து ஆட் பண்றேன். உங்களுக்கு நல்லா லிக்விட் கீயா இருந்துச்சு அப்படின்னா 2 டிராப்ஸ்ல இருந்து 3 டிராப்ஸ் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இப்ப நமக்கு இனிப்புக்கு தேவைக்கேற்ப தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன், நீங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நேச்சுரல் ஹனி வந்து ஆட் பண்றேன். இதை இப்ப எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் வந்து ஆட் பண்றேன். சியா சீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த சியா சீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. அந்த சியா சீட் அந்த பாலில் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நம்மளோட கோல்டன் மில்க் சியா புட்டிங், நம்மளோட டர்மரிக் சியா புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கோல்டன் மில்க் சியா புட்டிங்கை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.